நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தா அப்படின்னா மூமெண்ட் இன்டு அண்ட் அவுட் ஆஃப் செல்ஸ். ஒரு செல் இருக்குன்னா அதுக்குள்ளார என்னென்ன மூமெண்ட் உள்ளார வருது, என்னென்ன மூமெண்ட் வெளியில் போகுது, இது எல்லாமே பற்றி பார்க்குறது தான் வந்து என்னது மூமெண்ட் இன்டு அண்ட் அவுட் ஆஃப் செல்ஸ். இதுலேயே இஃப் யூ புட் அ plant cell into a pure water, it will eventually burst open. If you place the plant cell into salty or sugary solution instead, it will shrink and the cytoplasm will pull away from the cell. இதெல்லாம் ஏன் நடக்குது? தண்ணி வச்சேன்னா பிளான்ட் வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதே வந்து நீ வந்து ஒரு சுகர் சொல்யூஷனோ ஒரு சால்ட் சொல்யூஷனோ கொண்டு போய் வச்சேன்னா பிளான்ட் வந்து வாடி போயிடுது. ஏன் வாடி போயிடுது? அதுக்கான ரீசன் என்ன? இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த சாப்டர் இருக்குது. ஓகேவா? இது மூமெண்ட் இன்டு அண்ட் அவுட் ஆஃப் செல். இதில் 3 ப்ராசஸ் இருக்குது. 3 ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ், அதுக்கப்புறமா வந்து என்னது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இது நல்லாவே உனக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து இது இந்த லீவில் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து டிஃப்யூஷன், செகண்ட் ப்ராசஸ் வந்து ஆஸ்மாசிஸ், தேர்ட் ப்ராசஸ் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னப்பா? diffusion. Very good. Second process osmosis, third process active transport. அதாவது diffusion அதாவது movement into and out of cell. இதில் first process வந்து diffusion, second process osmosis, third process active டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? இது மூணுத்துக்கும் வந்து அழகான ஒரு இது சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. டிஃப்யூஷன்னா ஒரு சுகர் சொல்யூஷனோ இல்லை வந்து ஒரு சொல்யூஷனுக்குள்ளார சாலிட் மெட்டீரியல் போடுறது டிஃப்யூஷன் ப்ராசஸ். ஓகேவா? தண்ணியும் கலக்கிறது வாட்டர் அண்ட் வாட்டர். தண்ணியும் கலக்கிறது ஆஸ்மாசிஸ். புரியுதாப்பா? டிஃப்யூஷன்னா வந்து ஒரு தண்ணிக்குள்ளார சுகரோ இல்லை சால்ட்டோ அது மாதிரி ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து போடுறது டிஃப்யூஷன். அதாவது இதுக்கு டெஃபினேஷனே இது கிடையாது, உனக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஒரு சொல்யூஷனுக்குள்ளார நம்ம சால்ட்டோ இல்லை சுகரோ இது மாதிரி ஏதாவது ஒரு இது பேர் என்ன சுகரு சால்ட் இது மாதிரி இது சாலிட் சப்ஸ்டன்சஸ் போடுறது டிஃப்யூஷன். ஆஸ்மாசிஸ்ன்றது தண்ணியும் கலக்கிறது. அதாவது ஹை கான்சன்ட்ரேஷன் லிக்விடும் லோ கான்சன்ட்ரேஷன் லிக்விடும் கலக்கிறது ஆஸ்மாசிஸ். தேர்டு வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டும் வந்து பார்த்தோன்னா நமக்கு இது பேர் என்ன தண்ணியும் சாலிடும் கலக்கிறது தான் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டு. இதுக்கும் அந்த டிஃப்யூஷனுக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அதை சொல்கிறேன். ஓகேவா? இது புரியுதா? ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன் அப்படின்றது தண்ணியில் சாலிட் மெட்டீரியல் போடுறது. ஆஸ்மாசிஸ்ன்றது தண்ணியும் கலக்கிறது. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ன்றது தண்ணியும் சாலிட் மெட்டீரியல்ஸும் கலக்கிறது. ஓகேவாப்பா? இதிலேயே போட்டிருக்காங்க பாரு. அடுத்தது டிஃப்யூஷனுக்கு. Diffusion is a net movement of particle from a region of their higher concentration to the lower concentration, that is down the concentration gradient. In liquid and gases, the particles are constantly move around. This means that they are eventually spread out. For example, if you dissolve sugar in a cup of water, even if you don't stir it, the sugar molecule eventually spread throughout the liquid. This means all the molecules are moving around, colliding with and bouncing off the particle. அதாவது ஒரு பீக்கருக்குள்ளார தண்ணி ஊற்றிக்கிற தண்ணிக்குள்ளார இது வந்து என்னென்னா சுகரு இல்லைன்னா சால்ட்டு. ஓகேவா? இது எல்லாத்தையும் போடுற அப்படின்னா நீ போட்டு கலக்கவே இல்லைனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்? சுகரும் சால்ட்டும் வந்து இந்த தண்ணியில் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே கரைஞ்சி போயிடும். இந்த ப்ராசஸ் பேர் தான் டிஃப்யூஷன். இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது நடக்கும். இதுக்கு வந்து நம்ம கலக்கணும்னோ இதுக்கு ஏதாவது ஒரு எனர்ஜி நம்ம ப்ரொவைட் பண்ணணும்னோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இட் இஸ் பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக இருந்து ஒரு எனர்ஜி எதுவுமே நம்ம தர தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கரைஞ்சி போயிடும். அதாவது எப்படின்னா ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். அதாவது சுகரும் சால்ட்டும் போய் தண்ணியில் தான் கரையும். ஹை கான்சன்ட்ரேஷன்னா ஹைனா என்னது?
கான்சன்ட்ரேஷன் என்னது திக்காக இருக்கிறது. ஹைனா வந்து என்னது இந்த சாலிட்ஸ் இதெல்லாம் தான் ஹை கான்சன்ட்ரேஷனு. இந்த ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா போய் லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போகும். லோ கான்சன்ட்ரேஷனில் வந்து இப்போ வந்து தண்ணி இருக்குது அப்படின்னா தண்ணியில் போய் கரையும். ஸோ டிஃப்யூஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் ஹை கான்சன்ட்ரேஷன் சால்யூட்ஸ் வில் dissolve in the low concentration, movement from higher concentration to lower concentration. இது வந்து பாசிவாக தான் நடக்கும். இதுக்கு எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு சப்போர்ட்டுமே தேவையே கிடையாது. ஓகேவா, புரியுதாப்பா? அதாவது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அதாவது கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிற லிக்விட் வந்து கரைஞ்சி போகும். அதனால இது வந்து டவுன் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஓகேவா, இந்த டேர்ம்ஸ்லாம் நீ தான் ஞாபகம் வச்சுக்கணும். டவுன் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அதாவது எதுலன்னா டிஃப்யூஷன். பார், இது எல்லாமே தண்ணி, இதுக்குள்ளார வந்து சாலிடு, இது சுகர் மாலிகுல், இது எல்லாமே போடுறாங்க. இங்கே பாரு, இந்த இடத்துல பார் ப்ளூ கலரில் இந்த இடத்துல வாட்டர் மாலிகுல்னு கொடுத்துருக்காங்க, எல்லோ கலரில் சுகர் மாலிகுல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளூவாக இருக்கிறது எல்லாமே வாட்டர், உள்ளே இருக்கிறது சுகர். இது எல்லாமே எப்படி பார் கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகிடும். ஓகேவாப்பா, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. டிஃப்யூஷன் அப்படின்றது ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன், மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிக்கல் ஃப்ரம் அ ரீஜியன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். பார்ட்டிக்கல் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகிறது தான் வந்து என்னது டிஃப்யூஷன். அதாவது தண்ணிக்குள்ளார சுகர் பார்ட்டிக்கலோ இல்லை வந்து சால்ட் இதை மாதிரி போடுறது. அதுக்கு நீ எதுவுமே கலக்கவே தேவையில்லை. இட் இஸ் அ பேசிவ்னா வந்து எதுக்குமே அதுக்கு எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு சப்போர்ட் எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை. இதுக்கு கீழே இருக்கிற இந்த கதையெல்லாம் படிச்சின்னா இதே தான் கொடுத்துருப்பாங்க. மெயினான பாயிண்ட் இது தான். டிஃப்யூஷன்னா மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிக்கல் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா, அடுத்தது வந்து டிஃப்யூஷன் இன் செல். அதாவது இது இங்கே மேலே போட்டிருக்காங்க, ஒரு பீக்கருக்குள்ளார ஏதோ ஒரு ரெட் கலரில் ஒரு சாலிடை போட்டுட்டாங்க. அது எப்படி வந்து கரைஞ்சி கடைசியில் வந்து என்ன ஆகுது, ஃபுல்லாகவே ரெட் கலர் சொல்யூஷனாகவே மாறிடுது. ஓகேவா, டிஃப்யூஷன் இன் செல்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு நான் லிவிங் திங்கில் வந்து நம்ம போடுறது. இப்போ நம்ம உடம்புக்குள்ளார எப்படி நடக்குது, டிஃப்யூஷன் இன் செல்ஸ் எப்படி நடக்குது, இது பார்த்து அப்படின்னா ஏர் அண்ட் இன் அண்ட் அவுட்டு. இது வந்து நம்மளோட லங்ஸு. ஓகேவா, லங்ஸ் என்ன பண்ணும், நமக்கு ஆக்சிஜன் நல்லா வந்து ப்ரீத் இன் பண்ணுறப்ப உள்ளார வந்து ஆக்சிஜன் வச்சுட்டு வெளியில் வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் வெளியில், ஏர் இன் அண்ட் அவுட். இதுதான் வந்து நம்மளோட லங்ஸு. இந்த நடுவில் இருக்க பேர் வந்து அல்வியோலஸ். ஓகேவா, இது வந்து என்ன பண்ணுன்னா, இதில் இந்த இடத்துல ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இருக்கும். நம்மளோட பிளட்டு வந்து இப்படி ஃப்ளோ ஆகிறப்ப இந்த இடத்துல நமக்கு நம்மளோட பிளட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஆக்சிஜன் இல்லை, நமக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த லங்ஸ் வழியாக இப்படியே போகிறப்ப என்ன பண்ணுன்னா, இந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணும், நமக்கு இங்கே லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகும். ஆக்சிஜன் வந்து இங்கெல்லாம் லோவர் கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. இந்த பிளட்டெல்லாம் வந்து நமக்கு எனக்கு ஆக்சிஜன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வருது. லோவர் கான்சன்ட்ரேஷன் இன் ஆக்சிஜன். இங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷன் எந்த இடத்துல இருக்குது, நம்மளோட லங்ஸில் இருக்குது, அல்வியோலஸில் இருக்குது. ஓகேவா, இது இப்படி போகிறப்ப ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து மூவ் ஆகும். இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து என்னது டிஃப்யூஷன்னா என்னது, மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிக்கல் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். அல்வியோலஸில் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். அந்த சுற்றியும் வந்து நமக்கு பிளட்டு வந்து ஃப்ளோ ஆகுது. பிளட்டு ஃப்ளோ ஆகிறப்ப நமக்கு நம்மளோட பிளட்டில் வந்து என்னது ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். நமக்கு வந்து எந்த ஒரு ஆக்சிஜனுமே இல்லாமல் இருக்கும். அதில் லோவர் கான்சன்ட்ரேஷன் இன் ஆக்சிஜன். இது போகிறப்ப ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வரது பேர் தான் வந்து என்னது டிஃப்யூஷன். இதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது விஷயம். டிஃப்யூஷன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகிறது தான் வந்து டிஃப்யூஷன். ஓகேவா, இந்த இடத்துல அல்வியோலஸில் ஹையர் கான்சன்ட்ரேஷன் இன் ஆக்சிஜன் இருக்கும் நம்மளோட உடம்புல. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பிளட்டு வந்து ஃப்ளோ ஆகுது, நம்ம அந்த அல்வியோலஸை சுற்றியும் வரப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இது நம்மளோட உடம்புல நேச்சுரலாக இது நடக்கிறது. ஓகேவா, லோவர் கான்சன்ட்ரேஷன் இன் ஆக்சிஜனில் இருக்கும். இது இப்படி போகிறப்ப இந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷனில் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு எந்த ஒரு ப்ரெஷரோ இல்லை எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது பேசிவ் அது. ஓகேவா, இந்த நடுவில் இருக்கிறது பேர் அல்வியோலஸ். ஓகேவா.